ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இருங்க சுடுது ஒருவா சாப்பிட்டுட்டு வந்து சொல்கிறேன். கோவக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாத்தே பண்ணி விடுங்க. அதே வானலில் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு அண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதாவது வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. அப்புறம் அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பே லீஃப், ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் காரம் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ரைஸ், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மீ and like me.